என்னக்கா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உடனே வான்னு சொன்னீங்க. இப்ப அமைதியா எதுவுமே பேசாம இப்படி நின்னுட்டு இருக்கீங்க. வெளிப்படையா ஒரு உண்மையை சொல்றேன். வேதவல்லியும் நாகராஜும் எங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு மல்லிகா. அக்கா. ஆமா மல்லிகா, எனக்கு அப்படிதான் தோணுது. எதை வச்சுக்கா அப்படி சொல்றீங்க? நடக்கிறது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாரு மல்லிகா. நான் ஏன் இப்படி சொல்றேன்னு உனக்கே புரியும். முன்னாடியாவது பரவாயில்ல, 24 மணி நேரமும் நான் அந்த வீட்ல இருந்தேன். அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர விடாம ஏதாவது பண்ணி பிரிச்சுட்டு இருந்தேன். இல்ல என்ன பண்றாங்கன்னு கவனிச்சுட்டாவது இருந்தேன். ஆனா இப்போ வேதவல்லிய வேவு பார்க்க அந்த வீட்ல யாருமே இல்ல. மாமியார் மாதிரி இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்த என்னையும் திட்டம் போட்டு அந்த வீட்ல இருந்து துரத்திட்டா. இப்போ அந்த வீட்ல அவ வச்சதுதான் சட்டம். அவ சொல்றதுக்கெல்லாம் எல்லாரும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையாட்டுவாங்க. அதுல நாகராஜும் சேர்ந்து தலையாட்டிட்டான்னு வெய்ய, அப்புறம் உன் கதி அதோ கதிதான். அக்கா நீ பாவம் மனசு முழுக்க நாகராஜன் நினைச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு மூலையில வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த நேரம் வேதவலி நாகராஜ் கூட டுவேட் பாடிட்டானா என்ன பண்ணுவ? அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியவா போகுது? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொம்பளை நினைச்சா ஒருத்தனை முந்தானில முடிஞ்சு வச்சுக்க முடியாதா என்ன? என்னக்கா ஏதேதோ சொல்லி பயமுறுத்துறீங்க? நான் உன்னை பயமுறுத்தல மல்லிகா. இப்படியெல்லாம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு உன்கிட்ட சொல்றேன். இப்ப என்னக்கா பண்ண சொல்றீங்க? அப்படி கேளு. அதுக்கு தானே இந்த மீட்டிங்கு. இங்க பாரு மல்லிகா, நடந்ததெல்லாம் மறந்துடுவோம். இனி நடக்க போறத மட்டும் பாப்போம். எப்படியும் ஒரு வாரத்துல ஏதாவது பண்ணி மறுபடியும் நான் அந்த வீட்டுக்குள்ள போயிடுவேன். போனதுக்கு அப்புறம் கவலை இல்ல. ஆனா நான் அந்த வீட்டுக்குள்ள போற வரைக்கும் நாகராஜ் அங்க இருக்க கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. புரியலக்கா. ஒரு வாரத்துக்கு அவர் அங்க போக விடாம நான் என்ன பண்ண முடியும்? மல்லிகா நினைச்சா முடியாததுன்னு ஏதாவது இருக்கா என்ன? நீயும் நாகராஜும் ஒரு வாரத்துக்கு ஜாலியா ஊட்டிக்கு போக போறீங்க. எப்படி அக்கா? ஆமா மல்லிகா, நாகராஜ வீட்டுக்கு போக விடாம பண்ணணும். வேதவலி கிட்ட நெருங்க விடாம பண்ணணும். அதுக்கு ஒரே வழி இதுதான். மனசு சரியில்லை, எங்கேயாவது போகணும்னு சொல்லி அவனை ஒரு வாரத்துக்கு ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிடு. நல்லா ஹாப்பியா நிம்மதியா அவன் கூட ஊர் சுத்து. அந்த ஒரு வாரத்துக்குள்ள நான் அந்த வீட்டுக்குள்ள போயிடுறேன். எப்படி ஐடியா? இல்லக்கா, நான் கூப்பிட்டு அவர் வருவாரா? வருவாரா இல்ல, வந்துதான் ஆகணும். நீ முன்னாடி போனா அவன் விளம்பரத்துல வர நாய்க்குட்டி மாதிரியே பின்னாடியே வரணும். அதுதான் மல்லிகா காதல். அவனோட மனசுலயும் நீ இருக்கேன்னா அவன் வருவான். நீ இல்லனா அவன் வரமாட்டான். அவ்வளவுதான் மல்லிகா. உன் கூட வரத்துக்கு சந்தோஷப்படுறானா இல்ல புது பொண்டாட்டிய பிரியறதுக்கு சங்கடப்படுறானான்னு பார்த்தாலே அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும். என்ன யோசனை? இல்லக்கா, அது உன்னை ஜாலியா ஊட்டிக்கு போக சொல்றேன். அதுவும் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம் மல்லிகா, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சரிக்கா, நான் நாகராஜ கூட்டிக்கிட்டு ஊட்டிக்கு போறேன். அது இப்பதான் நீ என் தங்கச்சி. அப்போ ஒரு வாரம் ஊட்டியில ஒரே லவ் டுவேட் தான். போங்கக்கா. சரி, அம்மா வீட்ல வெயிட் பண்ணுவாங்க, நான் கிளம்புறேன். வேதவள்ளி, மல்லிகா வலையோட வரா. நாகராஜ் வலைக்குள்ள சிக்கிடுவான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை சிக்கி சின்ன பின்னமா ஆக போகுது. பொறுத்திருந்து பாருடி. சொல்லுமா கல்பனா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. என்னம்மா திடீர்னு கால் பண்ணிருக்க? என்ன விஷயம்? அடுத்ததா ஒரு முக்கியமான வேலையை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு. என்ன வேலைமா? நீங்க உடனே ஊட்டிக்கு போகணும். ஊட்டிக்கா? ஆமாண்ணே. அங்க நம்ம மல்லிகாவும் என் குழந்தை நாகராஜும் வந்து ஒரு வாரம் தங்குவாங்க. சரிம்மா.
அவங்க எங்கெங்க போறாங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு 24 மணி நேரமும் பின்னாடியே போய் போட்டோவும் வீடியோவும் எடுக்கணும். இதுதானே உங்க வேலை. ம் இந்த வேலைய கச்சிதமா முடிச்சா உங்களுக்கு நான் 25,000 ரூபாய் கொடுக்கறேன். எப்படி டீல்? அவங்க ஊட்டியில் எங்கே தங்க போகிறாங்க தங்கச்சி? எல்லா விவரமும் உங்களுக்கு நான் எஸ்எம்எஸ் பண்றேன். நீங்க உடனே கிளம்புங்க. ம் சரிம்மா. அண்ணா சொல்லுமா. போட்டோவிலையும் வீடியோலையும் கொஞ்சம் கிளியரா ஃபேஸ் தெரியணும். ஹெச்டி குவாலிட்டியில் தர்றேம்மா. ஃபுட்டேஜை பார்த்துட்டு திருப்தினா பணம் கொடு. என்ன நான் சொல்கிறது? அது இந்த வேலையை நல்லபடியா முடிங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் தொடர்ந்து வேலை கொடுக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. வைக்கிறேனே. சரிம்மா. மல்லிகா, உன்னை மட்டுமே நம்பினா ரிசப்ஷன் விஷயத்துல என் கழுத்தை அறுத்த மாதிரி நீ மறுபடியும் என் கழுத்தை அறுத்தாலும் அறுப்ப. அதனாலதான் இந்த தனி ஏற்பாடு. என்னைக்கா இருந்தாலும் நீயும் நாகராஜும் ஒன்னா ஊர் சுத்தின ஆதாரம் எனக்கு கண்டிப்பா உதவும். அதை வச்சு நான் பல விஷயங்களை சாதிக்கணும். ஜாஸ்மின்? ஜாஸ்மினா? ஆமா, உன் பேர் இங்கிலீஷ்ல ஜாஸ்மின் தானே? அதனால தான் வெள்ளைக்கார மாதிரி கூப்பிட்டேன். ம் ரொம்ப தான். நான் லைட்டா பேட்டரி டவுன் நம்ம இருக்கிற. நான் 2-3 நாளாவே இப்படிதான் இருக்கேன். இப்பதான் உங்களுக்கு தெரியுது. ஏய், நாட் அட் ஆல் பாசிபிள். எல்லாம் கிடையாது. அது எப்படி நாகராஜ் கவனிக்காம இருப்பான்? இருக்கீங்களே. நான் டல்லா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 2 நாள் ஆயிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு என் மேல பாசமே இல்லல்ல? உங்க கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏய், ஊட்டு சொல்லிட்டு எல்லாம் கிடையாது. நீ பாட்டு கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் அடிக்கினே போயிட்டு இருக்கிற. எனக்கு உன் மேல அந்த இந்த பாசனம் இருக்குதுமா? நிஜமா? சத்தியமா. மதர் ப்ராமிஸ், காட் ப்ராமிஸ், மல்லிகா ப்ராமிஸ். சரி, நீ ஏன் இப்ப டல்லா இருக்க சொல்லு. தெரியாது. அது எப்படி தெரியாம போவோம்? சொல்லுமா, எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. சத்தியமா தெரியாதுங்க. மனசு ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமா இருக்கு. ஒரு வாரம் மனசு ஆறுதலுக்கு தனியா எங்கேயாவது போகணும். எங்க? எங்கேயாவதுன்னா யாரு தொந்தரவும் இல்லாம இந்த ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி எங்கேயாவது. சூப்பரே, சூப்பர் ஐடியா. ஊட்டி தானே போகணும். ஓகே, உனக்கும் உங்க அம்மாவுக்கும் நான் டிக்கெட் போட்டு தரேன். நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. என்ன? நான் எங்க அம்மா கூட போகணும்னு ஆசைப்படுறேன்னா பின்னா உங்க கூட போகணும். என்ன? ஏன் கூடவா? ஆமா, உங்க கூட தான் போகணும். ஏன் கூட? அது எப்படி? என்னங்க, எனக்கு உங்க கூட யார் தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு ஆசையா இருக்குங்க. போலாமா? இப்ப யாரும் ஊட்டிலாம் போறது கிடையாதுமா. இப்ப சீசனே கிடையாது தெரியுமா? ஆஃப் சீசன் தானே நமக்கு நல்லது. ஆளுங்க நிறைய இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப இப்ப நம்ம போயிட்டு வந்துடலாம். என்னங்க? இல்ல, இப்போ ஒரு வாரம் போகணும்னா அப்பாட்ட பர்மிஷன் வாங்கணும். அப்பா என்ன ஏதுலாம் கேட்பாரு. ஏகப்பட்ட சட்ட சிகலா இருக்குது. அதான் ஒன்று பண்றேம்மா, உனக்கு உங்க அம்மாவுக்கு டிக்கெட் போட்டு தரேன். நீங்க முதல்ல போயிட்டு வந்துருங்களேன். அப்பா கிட்ட சொல்லணுமா இல்ல புது பொண்டாட்டி கிட்ட சொல்லணுமா? பேசாதீங்க. நினைச்சேன் நான் கேட்டதும் நீங்க வரமாட்டேன்னு சொல்லுவீங்க நான் நினைச்சேன். அதே மாதிரி சொல்லிட்டீங்க. மல்லிகா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ விடுங்க. புது பொண்டாட்டிய விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குல்ல? நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே. புரிஞ்சு போச்சுங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. முதல் தடவை ஆசாசியா உங்களை கூட வெளியூர் வாங்கன்னு கூப்பிடுறேன். நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. இல்லம்மா, அது என்ன? அதுவும் இல்லாம என்ன எங்க அம்மா கூட அமிச்சிட்டு ஒரு வாரம் உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படிதானே? சத்தியமா அந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது. என்ன நீ? வேண்டாம், நீங்க என் கூட எங்கேயும் வர வேண்டாம். நீங்க இங்கே இருங்க. நான் இதே வீட்ல இருந்து மனசு கஷ்டப்பட்டு நொந்து போய் செத்து போறேன். ஐயோ, நீ இவ்வளவு வாங்கி அவ்வளவு பெரிய வாட்டல. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா கோச்சிக்காத மல்லிகா. நான் சொல்றது கொஞ்சம்
நீங்க என் கூட எங்கேயும் வர வேண்டாம், விடுங்க. நான் எதுவும் கேட்கல. அப்படின்னா ஊட்டிக்கு போகணும். ஆ போகிறோம். நீங்க ஒன்னும் இவ்ளோ கஷ்டப்பட்டு என் கூட வர தேவையில்ல. நான் இப்போ கஷ்டப்படுறேன்னு சொன்னேன்னா நீ என்னத்துக்கு இப்படிலாம் பேசுனுங்கிற? அதான் போகலான்றல. இந்த பாருமா, ஊட்டிக்கு போகிறோம், ஒரு வாரம் ஜாலியாக இருக்கிறோம். ஓகேவா? இப்போ இப்படிதான் சொல்வீங்க, அப்புறம் அப்பா விடல, என்னால வர முடியாதுன்னு சொல்வீங்க. நெகி பாத் கரோ. அப்பா சொன்னாலும் சரி, ஆட்டுக்குட்டி சொன்னாலும் சரி, நம்ம ஊட்டிக்கு போகிறது யாரும் தடுக்க முடியாது. கன்ஃபார்ம். எப்போ போறோம்? எப்போ போகிறோம்? எப்போ போகணும் அது நீ சொல்லிடு. நைட்டே போலாமா? நைட்டே வா. முடியாதா? முடியுமே. இல்லை பஸ்ஸா ட்ரெயினா எதுன்னு சொன்னால் டிக்கெட்டை போட்டுருவேன். ட்ரெயின்ல போலாம். ட்ரெயின்ல என்ன, ட்ரெயினுக்கு மேலேயே போகலாம். அப்படியே பாடிக்கினே செய்ய செய்ய செய்யா செய்யா செய்ய செய்ய செய்யா செய்யன்னு டான்ஸ் ஆடினே போகலாம். ஓகேவா? தேங்க்ஸுங்க. தேங்க்ஸா? அது சரி. உங்ககிட்ட இருந்து இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். என்ன? ஒரு ஐ லவ் யூன்னு சொன்னா ஐ லவ் யூ. நான் கூட உன்னை ரொம்ப ஐ லவ் யூ. எஸ் ஆயிட்டா. ஊட்டிக்கு போறோம்னு சொல்லி இவ்வளவு சமாளிச்சாச்சு. ஜெமினி கணேசனை எப்படி சமாளிக்கிறது? என்னடா சோதனை இது? என்னங்க? போதுமா, ஏற்கனவே 2 இட்லி சாப்பிட்டாச்சு. 2 இட்லி தானே, இன்னும் ஒண்ணு சாப்பிடுங்க. வயசாக குழந்தை மாதிரி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வயசானவங்கள குழந்தை மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லுவாங்க. உன்னோட பேசி ஜெயிக்க முடியுமா? ஊட்டி வரை உறவு. ஓ டேய் ராஸ்கல், என்னடா சுத்தி முத்தி பாக்குற? இந்த வீட்டுல உன்னை தவிர யார் ராஸ்கல் இருக்கா? உன்னை தாண்டா வாங்க, உன்னையே தாண்டா. வாடா. ஜெமினி கணேசன் ஏன் திடீர்னு எம்மாராதா மாதிரி கோவப்படுறாரு? வாட் இஸ் ராங்? ஒருவேளை நம்ம மல்லிகா வீட்டுக்கு போன விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? சே மனப்பிராந்தி. என்னாச்சு மாமா? இல்ல சும்மாமா வடங்க. எங்கடா போயிட்டு வர? வெளியே. கேட்டுக்கு வெளியே போனாலே வெளியேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். இது இந்த இது வெளியே ஒருத்தரை பார்த்துட்டு அப்படியே. நான் சொல்லவா? ஐயோ மாட்டணும். வெட்டியா ஊரை சுத்திட்டு வரேன். கரெக்டா? கரெக்ட். சரி, இல்ல இது தப்பு. இது இல்ல. சரி உட்காரு. ஏன் உட்கார்றா. சரி. தட்டெடுத்து வச்சுக்க. அவனுக்கு 2 இட்லி வை. ஐயோ இல்லப்பா, வேணாப்பா, எனக்கு நான் அப்புறமா நான் சாப்பிட்றேன். இல்ல பசி. டேய், என் மகனோட சேர்ந்து சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்குதுடா. உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றவே மாட்டியா? ஏண்டா, உன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கண்டவங்களோட தினம் உட்காந்து சாப்பிட்ற இல்ல. ஒரே ஒரு நாள் ஒரு போது உங்க அப்பனோட உட்காந்து சாப்பிட மாட்டியாடா? சாப்பிடுப்பா. 2 இட்லி வைமா. சரிங்க மாமா. சாப்பிட்றா. சாம்பார் ஊத்து. சாப்பிடு, நல்ல ருசிச்சு சாப்பிடு. நிறுத்துறா. கைகள் விட்டு சாப்பிட்ற வழக்கம் இல்லையா? இல்ல, ஒரேடியா சாப்பிட்டு அப்புறம் கழுவுறேனே. சாப்பிட்றதுக்கு முன்னையும் கை கழுவணும். போய் கழுவு. பாவம் மாமா, திட்டதான் கூப்பிடுறீங்களோன்னு பயந்துருப்பாரு. சும்மா செல்லம்மா இதெல்லாம். யாராவது ஒருத்தர் மிரட்டத்தானே வேணும். வெயிட் மினிட் நாகராஜா, அப்பா ரொம்ப நல்ல மூடில் இருக்கிறாரு. இதுதான் ஊட்டியை போகிறதுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு சரியான நேரம். பிட்டை போட்டுடுவோம். என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம ஃபோன்லேயே 2 நிமிஷம் கழிச்சு அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி இன்கமிங் கால் வந்த மாதிரி ஆக்ட் விட வேண்டியது தான். எப்படி தான் உணவு மட்டும் இந்த மாதிரிலாம் ஐடியா வருதோ. போடா.
என்னடா இன்னுமா கை கழுவுற? ஆ வந்துட்டேன்ப்பா வந்துட்டேன். வா வா வா. சாப்பிடும் போதாவது போனை வைடா. போனை அந்த பக்கம் வச்சுட்டு சாப்பிட்றா. சாப்பிடு நல்லா. இன்னும் அலாரம் அடிக்கல. எப்படி இருக்குது மல்லிகா இட்லி? என்னாச்சு? இந்தா தண்ணியை குடி. இந்தா குடி. மல்லிகைப்பூ மாதிரி சாப்பிட்டா இருக்குதா இட்லின்னு கேட்டேன்டா. என் மருமக கை பக்குவான். சாப்பிட்டு சாப்பிட்டு. போன் அப்புறம் பேசிக்கலாம்டா. சாப்பாடு நேரத்தில் என்ன முதல்ல சாப்பிட்றான். இல்லை ஏதாவது முக்கியமான போன வந்துச்சுமா? மறுபடியும் நெருப்புடா. நெருங்குது. பட்டிக்க போயிடு. சீக்கிரம் பேசிட்டு வை. ஹலோ சொல்லு மச்சி. கல்யாணமா? உனக்கா? சூப்பர்ரா. ஊட்டிலையா? ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். டேய் நான் தானே ஊட்டிக்கு அது மச்சி உன் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேனா? என்னடா பேசினுக்கிற? ஏய் சில்லி பர்கர் நாளைக்கே கிளம்புனவள் தானே. ஒரு வாரம் உன் கூடயே ஊட்டிலே இருந்து கல்யாணத்தில் முடிச்சு ஜாம் ஜாம்னு பண்ணும் அப்படி தானே? பண்ணிடலாம் மச்சி பண்ணலாம் பண்ணலாம். டேய் நீ என்னதுக்கு ஃபீல் பண்ணுற? கன்ஃபார்மாக வருவேன்டா. கன்ஃபார்ம் மச்சி. டோன்ட் வரி. சத்தியம் சத்தியம் சத்தியம். ஓகேவா? டாட்டா பாய் பாய். மகிழ்ச்சி. அதே அப்பா நான் வந்து ஊட்டி ஃப்ரெண்டு. சாம்பார் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கொஞ்சம் ஊத்து. அதுக்காகவே இன்னும் 2 சாப்பிடலாம் போல இருக்கு. சரி அப்பா நான் ஒரு வாரத்துக்கு ஊட்டிக்கு போறேன் உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக. கரெக்டா? அதுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பா? எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தானே நான் அவ்வளவு சத்தமா பேசியிருக்கிறேன். அப்புறம் பர்மிஷன் கேட்கிற மாதிரி தயங்குறேன். இல்லப்பா அதே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பாவம்பா அவனுக்கு ஃபேமிலி யாருமே இல்லை. கூட பொண்ணு கூட யாருமே இல்லப்பா. அதான் நான் போய் போக வேண்டாம் நான் சொன்னேன். தாராளமா போயிட்டு வாங்கடா. போயிட்டு வாங்கலா? ஏன்டா தடுமாறுற? 2 பேருமா ஜாலியா சேர்ந்து ஊட்டிக்கு போயிட்டு வாங்குறேன். அவ்வளவுதானே. இதுல என்ன பிரச்சனை? ஐயோ இவரு என்ன சொதுப்புறாரு? மருமகளே மாமா திங்ஸ் எல்லாம் குவிக்கா பேக் பண்ணு. நாளை காலையில உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்லயே கோயம்புத்தூருக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்றேன். புரியுதா? ரெடியாங்க ரெடியாங்க. அப்பா என்னடா கண்ணா செலவுக்கு பணம் வேணுமா? தரேன்டா. இல்ல அது என்ன ஊட்டிக்கு நான் மட்டும் தனியா. நீ மட்டுமா? தனியா? ஏண்டா மடப்பையில கல்யாணத்துக்கு முன்னாலதான் அப்படி தனியா போனேன். வேற வழி இல்ல. இப்பதான் கல்யாணம் ஆயிருச்சு இல்ல. பொண்டாட்டி அடிச்சிட்டு ஜாலியா போவனா? தனியா போறானோ? தனியா இல்லப்பா நான் தனியா போன. புரிஞ்சுக்கடா. நானும் உங்க பிசினஸ் விஷயமா கொஞ்ச நேரத்துல கிளம்பி திருச்சிக்கு போறோம். வர 2 நாள் ஆகும். இவன் வீட்டுல தனியா இருப்பார்ல. அதுக்காக தான் சொல்றேன் கூட்டிட்டு போடான்னா. ஓ அது இல்லப்பா வந்து அங்க தங்க போற ஃப்ரெண்டோட வீடு பஸ்ஸியா வருதுப்பா. அதனால தான். நீ அங்க தங்குற? நம்ம காட்டேஜ் இருக்குதாடா. நம்ம காட்டேஜ் இல்ல அந்த ஓல்டேஜ். சி அது காட்டேஜ். ஐயோ நான் இன்னும் வளர்றேன்ப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம்டா. வேதவல்லி அழைச்சிட்டு போறதுன்னா நீ ஊட்டிக்கு போ. இல்லைன்னா நீ ஊட்டிக்கு போக கூடாது. பின்ன என்னடா பேசிட்டு இருக்கிற? இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, கூட்டிட்டு போ. வாடா பேசாம. சும்மா ஒம்பு வண்டி இருக்கிறான். அப்பா லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டேன்ப்பா. சரி கிளம்பலாம். வண்டி ரெடியா இருக்கு. இந்த கிளம்பிட்டே இருக்கிறேன். நீ நம்ம மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு நாகராஜன் வேதவல்லியும் ஊட்டிக்கு போறாங்கன்னு சொல்லி நம்ம காட்டேஜை ரெடி பண்ண சொல்லு. ஓகேயா?
ஆ சரிப்பா. நாளைக்கு மார்னிங் கோயம்புத்தூருக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளைட்ல 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லு. இவங்க ஃபிளைட் டீடைல்ஸ் நம்ம கேர் டேக்கர்ட்ட கொடுத்து வண்டி எடுத்துட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வந்து இவனை கூட்டிட்டு போகணும்னு சொல்லு. ஓகேயா? நான் சொல்லிடுறேன்ப்பா. அப்புறம் இந்த கண்ணா என்னோட கிரெடிட் கார்டு வச்சுக்க. என்னடா பாக்குற? கிரெடிட் கார்டுடா. ஹனிமூன் போற மாதிரி போறீங்க, கவலைப்படாம இஷ்டத்துக்கு செலவு பண்ணும்ல. இதை அதை வச்சுக்க. லபக்குன்னு பிடிக்கிட்டானே. மருமகளே, மாமா என்ஜாய் யுவர் ஹனிமூன், என்ஜாய் தி ஊட்டி கிளைமேட். தேங்க் யூ மாமா. இட்ஸ் ஓகேமா. கண்ணா என்ஜாய் பண்றான். நீ இந்தம்மா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சரி, இதுக்கு கவலைப்படாதீங்க. எனக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். வாடா சுந்தர், கிளம்பலாம். லேட் ஆகுதுடா. வந்துடுப்பா. நகராட்சி ஊட்டி கிரெடிட் கார்டு என்ஜாய் டாடே என்ஜாய். இன்னத்தை என்ஜாய் வயிற்று வச்சது கலப்பாத நீ. சுந்தர் வாப்பா. வந்துடுப்பா. சரி வரேன். 5 மணிக்கு தேசம் கூப்பிடல போ. கிண்டல். வெக்கத்தை பாரு வெக்கத்தை. சரி என்ஜாய் ஹனிமூன். பாய். நாகராஜா, நீ பிளான் பண்ண மாதிரி ஊட்டிக்கு போக முடியாது போல இருக்குது. மல்லிகா கிட்ட வர வாக்கு கொடுத்துட்டோம். என்ன பண்ண போறோம்?